அலங்கார வாசலில் அலங்கோல மனிதன் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதி நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வேத பகுதி. தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்த ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர்களாலே சுகமாக்கப்படுகிறான். அவன் 40 வயது உள்ளவனாக இருந்தான் என்று எழுதப்படுகிறது. இந்த சப்பானி ஒருவன் சுகமானான் என்கிற சம்பவம் மாத்திரமல்ல, வேதத்திலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிற போது அல்லது அதை பிரசங்கிக்கிற அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் அதே போல இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்க வேண்டும், இன்றைக்கும் நம்மத்திலே அப்படி அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தால்தான் தேவனுடைய சபை வளர்ச்சி அடைய முடியும், அதுதான் எழுப்புதல் என்று இந்த நாட்களிலே அதிகமாக பேசுகிறார்கள். ஆதி திருச்சபையினுடைய அந்த தீவிரம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய திருச்சபைகளிலே நடைபெற வேண்டும் என்பதே அநேகருடைய வாஞ்சையாக இருக்கிறது. அநேகருடைய அதற்காகத்தான் அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது அது சாத்தியம்தானா, அது அவசியம்தானா என்பதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அற்புதங்கள் செய்யப்பட்டது, அடையாளங்கள் நடந்தது. அதே போல ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திருந்தது. ஆனால் அதற்கு பின்பு இந்த 1900 ஆண்டுகளிலே சபைகளிலே எல்லா காலங்களிலும் இதே போல அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததா என்று கேட்டோமானால் அது பெரிய கேள்விக்குறிதான். இன்றைக்கு நாம் ஆராதனையின் போது 2 வேத வாக்கியங்களை, 2 வேத பகுதிகளை வாசித்தோம். ஒன்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், இன்னொன்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஒரு வேத பகுதியிலே ஒருவன் குணமானதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு பகுதியிலே கர்த்தருக்காக வைராக்கிய வாஞ்சையோடு செயல்பட்ட ஒரு மனிதன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்து அவன் விடப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறான். பவுல் மூலமாகவும் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் சுகங்களும் நடந்தேறியது. அப்படியானால் கர்த்தருக்காக செயல்பட்ட அந்த எப்பாப்ராதீத்துவினுடைய வாழ்க்கையிலையும் என்ன நடந்திருக்க வேண்டும்? அற்புதங்கள், தெய்வீக சுகம் நடந்திருக்க வேண்டும். அப்போ அங்க ஏன் நடக்கல? இன்னும் அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதுல இப்படி ஒரு வாசகம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயும் இருந்தான். ஐயா, அவனுடைய கொஞ்சம் மனநிலையை யோசிச்சு பாருங்களேன். அவன் வியாதிப்பட்டது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். அது 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு எப்படி இருந்தான்? சமீபமாக இருந்தான். ஏன் இப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கிறது என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ முதலாவது இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால முதல்ல சபை எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு சில நேரத்தில் பாத்தீங்கன்னா பாதி உண்மை இருக்கும், பாதி பொய் இருக்கும். சிலர் பேசும்போதே அப்படிதான் இருக்கும் இல்லையா? அவங்க பேசுறது பொய்ன்னு சொல்லி தள்ளிவிடவும் முடியாது, உண்மைன்னு என்ன செய்ய முடியாது, ஏத்துக்க முடியாது. அது சில நேரத்தில் சபைக்குள்ள இருக்கிற உபதேசத்துக்குள்ளேயும் வந்து விடுகிறது. நல்ல கவனிங்க. அப்ப சில விஷயங்கள் முதலாவது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாதி உண்மை, அந்த பாதி உண்மைகளை சபை இன்றைக்கு முழுவதும் உண்மை போல நம்பிக்கொண்டும் பிரசங்கித்துக் கொண்டும் இருக்கிறது. முதலாவது, தேவன் ஆசீர்வதிப்பதற்கு விரும்புகிறார். சுகவீனம் என்பது தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானது என்று பேசுகிறார்கள். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சுகவீனம் என்பது அது தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானது.
இரண்டாவது, சுகவீனத்திற்கு காரணம் பாவமே. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் நம்முடைய வியாதியிலிருந்தும் சுகம் கிடைத்துவிடும் என்று பிரசங்கிக்கிறார்கள். அதுவும் தவறு. மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சுகம் பெற வேண்டும் என்று போதிக்கிறார்கள். நான்காவது, போதுமான விசுவாசம் இல்லாததினால் அநேகர் இன்றைக்கு வியாதியிலேயே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஐந்தாவது, எதை நாம் அறிக்கையிடுகிறோமோ அதையே நாம் பெற்றுக் கொள்கிறோம். அநேகர் சுகவீனத்தை அறிக்கையிடுகிறார்கள், ஆகவே அவர்கள் வியாதிப்படுகிறார்கள் என்பது. அப்போ ஆரோக்கியமா இருக்குன்னா என்ன செய்யணும்? நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கோம். சரி, ஆறாவது, சாத்தான் நமக்கு வியாதிகளை கொண்டு வருகிறான். ஆகவே அவனை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கும். ஏழாவது, கிறிஸ்து அவருடைய சுகமளிக்கிற வல்லமையை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த ரகசியத்தை நாம் அறிந்தால் சுகமாக்கப்பட்டு விடுவோம் என்பது. எட்டாவது, இயேசு கிறிஸ்து மூலமாகவும் அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் சுகம் நடந்திருக்கும் என்றால் இன்றைய கால கிறிஸ்தவர்களாலும் சுகப்படுத்த முடியும் என்பது. ஒன்பதாவது, சுகவீனத்தை சாத்தான் தான் கொண்டு வருகிறான். அவனிடத்திலிருந்து நன்மையான காரியங்கள் எதுவுமே வராது. பத்தாவது, உம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறோம் என்று தயவு செய்து ஜெபிக்காதீர்கள். அப்படி ஜெபித்தால் உங்கள் வாழ்விலே சுகம் கிடைக்காமலேயே போகும். 11வது, உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வியாதி இருப்பதற்கு காரணம் உங்கள் வாழ்க்கையிலே பாவம் குடிகொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் சுகமடையாமல் இருக்கிறீர்கள் என்பது. 12வது, கடைசியாக, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி விட்டார், ஆனால் பிசாசு அந்த வியாதிக்கான அறிகுறியை மாத்திரம் உங்கள் சரீரத்திலே விட்டு வைத்திருக்கிறான் என்பது. ஒருவேளை நான் இப்ப சொல்ற இந்த 12 பாயிண்டும் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தோணும்னா, இதை ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதா என்பது போல தோணும். இதுல உண்மை இல்லாமலும் இல்லை, உண்மைன்னு சொல்ல முடியாது. அதான் சொன்னேன், சில விஷயங்கள் அது பொய்ன்னு சொல்லிட முடியாது, அது என்ன சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு பெரும்பாலான நவீன கால போதனைகளாலே இப்படிப்பட்ட காரியங்கள் தான் போதிக்கப்படுகிறது. அப்போ நீங்க தெய்வீக சுகத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா? நல்ல கவனிங்க, தெய்வீக சுகத்துக்கு நான் எதிரி அல்ல. தெய்வீக சுகத்துக்கு நான் எதிரி அல்லவே அல்ல. ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்பதை குறித்து நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் அது உண்மையாகவே எனக்கு வாக்கு செய்யப்பட்ட ஒன்றா, வாக்குறுதியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்படுவோம் என்பது வேத வாக்கு. அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பூர்ணமாக நிறைவேறுமோ நிறைவேறாதா? நிறைவேறும். அப்படி போல எனக்கு சரீர சுகம் என்பது எழுதி தரப்பட்டிருக்கிற ஒன்றா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குரிய. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இப்படிலாம் அற்புதம் நடந்துச்சுல. அதுதான் நம்ம அந்த அற்புதத்தை குறித்து பார்க்கணும். அப்போ உலகத்துல வேத வசனத்தை சரியாக நிதானித்து பார்க்கிற பரிசுத்தவான்கள் சில முடிவுக்கு வருகிறார்கள். இந்த தெய்வீக சுகத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒன்று, வேத வசனத்தோடு இசைந்து போக வேண்டும். தெய்வீக சுகம் என்பது எப்படி இருக்கணும்? வேத வசனத்தோடு இசைந்து இருக்க வேண்டும். 2, தனி மனிதனுக்கு அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அதன் மூலமாய் மகிமை உண்டாக வேண்டும். தனி மனிதனுக்கு அல்ல, அதன் மூலமாக யாருக்கு மகிமை வர வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. 3வது,
ஒரு மனிதன் தெய்வீக சுகத்தை பெறும்போது அது சுவிசேஷத்தை பரப்புவதற்கு கவனத்தை ஈர்க்கிற ஒன்றாக இருக்க வேண்டும். கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நான்காவது, தேவனுடைய இறையாண்மையை தடை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. தேவனுடைய இறையாண்மையை தடை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. கடைசியாக, நம்முடைய ஐக்கியத்தை குறைத்து போடக்கூடிய விதத்தில் எந்த தெய்வீக சுகத்தையும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது. திரும்ப சொல்றேன், நம்முடைய ஐக்கியத்தை குறைத்து போடுகிற விதத்துல தெய்வீக சுகத்தை என்ன செய்யக்கூடாது? மிகைப்படுத்தி பேசக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவர் ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ளே தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கலாம், இன்னொருவர் தெய்வீக சுகத்தை பெறாமல் இருக்கலாம். இப்ப தெய்வீக சுகத்தை நான் மிகைப்படுத்தி பேசும்போது சபைக்கு இதை இருக்கிற இன்னொரு மனிதர் என்ன செய்யப்படுவார்? மற்றவர்களாலே பாவி என்று தெரிவிக்கப்படுவார். அவர் யாரு? பாவி. உங்கள்கிட்ட ஏதோ பாவம் இருக்குது. அப்போ சபையின் ஐக்கியத்தை குறைக்கக்கூடிய விதத்துல தெய்வீக சுகத்தை என்ன செய்யக்கூடாது? மிகைப்படுத்தி பேசக்கூடாது. இந்த 5 காரியங்களையும் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 5ஐயும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல கவனிங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அநேக சுகத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். உங்களுக்கு முன்னதாக பிரசங்கிக்கிற நானும் கூட இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த தெய்வீக சுகமே. ஏன் நான் ரொம்ப கத்துறேன், ஏன் உணர்ச்சி வசப்படுறேன் அப்படின்னு கேட்டா, நான் அந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கு பின்னால கர்த்தர் எனக்கு செய்யற அந்த நன்மை தான் காரணம். இந்த ஜீவன் கிறிஸ்து எனக்கு தந்தது. அந்த கிறிஸ்து எனக்கு தந்த ஜீவனை அவருக்காக இழப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதனால எனக்கு வேற இதை குறித்து நான் கவலைப்படுறதில்லை, நான் கத்துறேன். எப்படியாயிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நான் கவனமுள்ளவனாக இருக்கிறேன். அது தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் காணப்படும். இங்கேயும் இந்த சப்பானி சுகமாகிறான். அவன் என்ன செய்யறானா? குதித்து எழுந்து நடந்து குதித்து தேவனை குதித்து இப்படி எல்லாம் எழுதி என்ன பண்ணாமா? குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்தான். அப்போ அவன் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறாங்க, இவனும் கர்த்தரை துதிக்கிறான். ஆனா வித்தியாசம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? வித்தியாசம் இருந்துச்சு. இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார் என்பதை வாயிலே அறிக்கையிட்டும் செய்கையிலே காட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறீர்கள்? எனக்கு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? சபைக்குள்ள வந்த பிறகு கூட கர்த்தரை பாடி துதிக்கிறதுல மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது, ஒருவேளை நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா என்ன செய்யலாம்னு தோணும், அதெல்லாம் இப்ப தோணும். ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ ஊழியம் செஞ்சுட்டு இருக்க. யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா சப்பானியா இருக்கிறான், சுகமாயிட்டான். ஆனா அவன் என்ன பண்ணானா? நின்றான், நடந்தான், குதிச்சான். யார் சொல்லி கொடுத்தான்? அப்போ தேவனுடைய நன்மையை பெற்ற எந்த மனிதனும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அது தவறு அல்ல, அது தவறு அல்ல. நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? நன்மை செய்து என்ன நன்மை செஞ்சாங்க? நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தரை பாடி துதிக்கிறான். அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னா, அவன் பெற்றிருக்கிற தெய்வீகமான சுகம், தெய்வீகமான சுகம். ஆனா இன்னைக்கு தெய்வீக சுகத்தை குறித்து பேசப்படும் போது எதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு விடுகிறோம். அதையெல்லாம் என்ன செஞ்சிடும்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை என்பதை காட்டிலும் ஊழியனுக்கு மகிமை என்பதில் தான் கவனம் இருக்கிறது. இன்னாருடைய கூட்டத்துக்கு போனேன், இன்னார் ஜெபித்தார், அவர் எனக்கு அற்புதத்தை தந்தார்.
கொடுத்தது யார்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு நோட்டீஸ்ல ஒரு ஊர்ல கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுகமளிக்கிற தெய்வீக சுகமளிக்கிற கூட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த தேதியில இந்த ஊர்ல நடக்குது. அதுக்குடைய பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல அந்தமான்ல நடந்த சுகமளிக்கிறதெல்லாம் போட்டிருப்போம். அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்ப நான் அந்த நோட்டீஸ் பார்க்கும் போதெல்லாம் கவனிப்பேன். அதிகமா நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது தான் நான் அடிக்கடி அந்த நோட்டீஸை பார்த்துருப்பேன். அப்ப நினைச்சுக்கிறதுக்கு நிறைய முடவர்கள் இருக்கிறார் போல இருக்கு. அதனால திரும்ப திரும்ப என்ன செய்யப்படுகிறது, அந்த கூட்டம் நடத்தப்படுது. அப்ப நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணேன். இந்த கூட்டத்தில் அந்த நோட்டீஸ்ல என்னைக்காவது இந்தியாவில் எவ்வளவு சுகமானதான் போட்டிருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் போட்டது சுகமானதான் போடுறது. சுகமானதான் போட முடியும். பிலிப்பைன்ஸ்ல போட்டா சுகமாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. நல்ல கவனிங்க. நிறைய நேரத்துல ஜனங்களை தங்கள் பட்சமா இருப்பதற்காக தங்கள் மூலமாக ஏதோ ஒன்று நடப்பதாக பறைசாற்றிக் கொள்வதற்கு பத்திரிகையிலையும் நோட்டீஸ்லையும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு போடுறாங்க. ஆனா அதை குறித்து தீர விசாரித்து பார்த்தால் பெரிய வருத்தம் தான் வருது. கடந்த காலத்துல ஒரு பத்திரிகையில இப்படி சாட்சி வந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ ஊழியர்கள், யாரு கிறிஸ்தவ ஊழியர்கள் கொஞ்சம் பேர் அந்த அற்புதம் நடந்த மனிதர்கள் எல்லாம் தேடி போனாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா எய்ட்ஸ் வியாதியில இருந்து சுகமாயிடுச்சுன்னு சொல்லி பப்ளிக்கா மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ போய் பார்க்கறதுக்கு போறாங்க. என்ன நடந்திருக்கும்? என்ன நடக்கும்? ஆனால் நம்ம ஆட்கள் இல்லைங்க, அது சும்மா இல்லை. நல்லா கவனிங்க. அப்ப தெய்வீக சுரத்திற்கு நான் எதிரி அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கேன். அதை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன், இன்னைக்கும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் தெய்வீக சுரத்தை நான் நினைச்சுக்கிறேன், வாசிக்கிறேன். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அது எதற்காக? இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் பேசும்போது. இப்ப சபையின் ஐக்கியத்துக்குள்ள நம்ம வரோம் இல்லையா? நீங்களும் நானும் தான் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், கேட்கிறோம். இப்ப இந்த வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படிதானே? இந்த மார்ச் மாசத்துல 5 வாரம் இருக்குது. 5 வாரமும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ இப்படி கேட்கிற வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம நான் துணிகரமாக பாவத்தையும் அருவருப்பான காரியங்களையும் செய்துவிட்டு நான் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருக்கேன் வச்சுருக்கேன். இப்ப என்ன பண்றது? சொல்ற புரியுதா? வசனத்தை கேட்டோம், கீழ்ப்படிஞ்சிருக்கணும், கீழ்ப்படியில அதற்கு மாறான கேட்கிற வேத வசனத்துக்கு மாறான விதத்துல வாழ்க்கை வாழ்றோம். வாழ்ந்து அதிநிமித்தமா நம்ம சரீரத்துல வியாதி வருது, பலவீனம் வருது, ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம எதிர்பார்க்கிறது என்னது? தெய்வீக சுகம். என்ன எதிர்பார்க்கிறோம்? தெய்வீக சுகம். அதாவது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுயா அப்படிங்கும்போது ஓகே ஃபைன். ஆனா கண் எதிர தெரியுது, இதுக்கு தீர்க்க தரிசனம் வரலாம் தேவை. நம்ம கண் எதிர்க்கு நமக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுக்கணுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப எதுக்காக சபை குடிவது? எதுக்காக வேதவசனம் பிரசங்கிக்கப்பட்டது? அப்போ கிருபையாக தேவன் தருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் காலின் கீழாக போட்டு மிதித்து விட்டு என் மனம் போல நடப்பேன், ஆண்டவர் என்னை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் எங்கே எழுதியிருக்குது? இன்னைக்கு திருச்சபைக்குள்ள வராமல் இருக்கிற அனைவருடைய மனநிலை எப்படி இருக்குது? சர்ச்சுக்கெல்லாம் போனாங்க, ஆனா பாருங்க வியாதி வந்துச்சு, சுகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்து கதையை கேட்டா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. எத்தனை மணிக்கு போயிருப்பாங்க? 7 மணிக்கு ஆராதனைன்னா 8:30 மணிக்கு போவாங்க. பிரசங்க நேரத்தில் நல்லா தூங்குவாங்க. தூங்கி முடிச்சுட்டு திரும்ப அவர்களுடைய பழைய அன்றாட வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. எல்லா பாவமும் இருக்கும். சடுதியான ஒரு காரியங்கள் நேரும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது, ஆண்டவர் என்ன சர்ச்சுக்கு தான் வந்தனே,
அவன் சொல்லுவார், அம்மா நீ வந்த நல்லா தூங்குங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எனக்கு தெய்வீக சுகம் கொடுங்கன்னு கேட்டா அவர் யோசிப்பார், என்னடா அது. நல்லா கவனிங்க, இந்த தெய்வீக சுகம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பாப்ராதீத்துவை குறித்து என்ன சொல்றார் பாருங்க. என் சகோதரன், உடன் வேலையாள், உடன் சேவகன், உங்கள் ஸ்தானாதிபதி, என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறார். இத்தனை காரியம் உனக்கு இருக்கு. அப்ப எப்பாப்ராதீத்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறான், கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறான், அவன் வியாதிப்பட்டு இருக்கிறதை இவன் பார்க்கிறான், ஆனாலும் அவன் ஒண்ணு நடக்கல. உடனே எப்பாப்ராதீத்து சொல்லிக்கணும், என்ன பவுல் என்ன ஊழியம் செய்யற, அங்கெல்லாம் போனா சுகமாச்சுங்கிற, எங்க போனா சுகமாச்சுங்கிற, எனக்கு இது சுகம் கிடைக்கலையே அப்படின்னு எப்பாப்ராதீத்து என்னதான் சொன்னான். அவன் என்ன சொன்னான், ஏன் வியாதி என்னோட கிடையாது, யார்கிட்டையும் சொல்லாத, நீ ஆகுன்னா உடனே நிருபம் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்பிடுவ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நிருபத்தை எழுதி அனுப்பிச்சிருப்பேன், அவன் நினைச்ச மாதிரி எழுதி அனுப்பிட்டார். பார்த்தீங்களா, யார்கிட்டையும் சொல்லாதையா, நான் இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் தெரியாது, நமக்கு வரையும் தெரியும். மேல போய் பார்த்தோம்னா அவன் கேட்கணும், எப்பப்பா என்ன ஆச்சு உனக்கு, ஏதாவது ஓவரா சாப்பிட்டியா எங்களை மாதிரி, அதனால ஏதாவது பிரச்சனையா, என்ன மரணத்துக்கு ஏதுவான வியாதி. நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருக்காக வைராக்கிய வாஞ்சையோட ஒரு மனுஷன் செயல்படுறான். அவன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னன்னா, உடன் சேவகன். யாரு? உடன் சேவகன். ஒரு போர் சேவகனை போல, ஒரு தளபதியை போல எடுக்கிறவையா, அவனுடைய வாழ்க்கையில விளைவினம் வந்திருக்குது. நல்ல கவனிங்க, அங்க என்ன எழுதிருக்குன்னா, தேவன் அவனுக்கும் சாகர என்ன சாகர. அப்போ வேதத்தை கொஞ்சம் தெளிவா படிங்க. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடாதீங்க, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடாதீங்க. தெய்வீக சுகம் தேவனால் அருளப்படுகிறது உண்மைதான். ஆனா சில தருணங்கள்ல தெய்வீக சுகம் அருளப்படாமலும் இருக்கிறது, அதுவும் உண்மைதான். அப்போ என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுக்க விரும்புகிறாரா, இல்ல அப்படியே இருக்கணுமா? இல்லையா? யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் சில வியாதிகள் நமக்கு வரும்போது நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் உடனடியா அதுல இருந்து சுகம் கொடுக்கிறார். சில வியாதி அப்படிதான் இருக்குது, காலத்துக்கு ஓட்டிக்கிட்டே. சில ஊழியக்காரங்களுக்கு பாருங்களேன், நம்ம மத்தியில் கூட கன்வென்ஷனுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் சொன்னாரு, என் உள்ள உறுப்புகள்ல 350 கிராம் வெட்டி எடுத்துட்டாங்க, ஈரல்ல கொஞ்சம், கல்லீரல்ல கொஞ்சம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் இருந்துச்சு, வெட்டி எடுத்துட்டு அது நல்லா தான் இருக்கு, ஆனா சுகர் போக மாட்டேங்குது. அப்போ ஒரு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட வியாதியில் இருந்து ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்து ஜீவனோட என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆனா அதே மனுஷனுக்குள்ள இன்னொரு வியாதி என்ன செய்யுது, என்ன பண்றது? நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு நிறைய நேரம் நமக்கு இருக்கு, அங்க போய் நம்ம என்ன செய்யலாம், அவரை பார்த்து 2ல 1 கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிற வேதாகமத்தை சரியா வாசிச்சு நம்முடைய விசுவாசத்துல எடறி போகாதபடிக்கு கவனமா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அது ரொம்ப முக்கியம். ஐயா, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நான் பேசலாம். இப்போ உங்களெல்லாம் திருப்திப்படுத்துவதற்காக தெய்வீக சுகத்தை கொடுக்கிறவர் சப்பானி நடந்தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக உணர்ச்சி வசப்படை வைத்து ஜெபிக்கிறது ரொம்ப எளிதான காரியம். ஆனா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? நீங்கள் விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்படுவீர்களா அல்லது விசுவாசத்திலே தொய்ந்து போவீர்களா? இல்லையா? அப்ப எது நமக்கு முக்கியம்? விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அதுக்கு வேதம் என்ன சொல்லுதோ அதை கரெக்டான விதத்துல பார்க்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராங்க. டி.எல். மூடி அவர்கள் இந்த சம்பவத்தை குறித்து எழுதும் போது அவர் இப்படி சொல்றார், அவர் கம்பாரிசன் சொல்றார். கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே துன்பப்படுகிறவர்களை தான் பார்ப்பார்கள். கிறிஸ்தவங்க எதை எப்ப எங்க பார்ப்பாங்க? துன்பப்படுகிறவர்களை தான் பார்ப்பாங்க. சயின்ஸ், அறிவியல் என்ன செய்யும்? அது உயிரற்ற பொருட்களை தேடிக்கொண்டே இருக்கும். அந்த கேலக்சியில் என்ன இருக்குது, இங்க என்ன இருக்குது அப்படின்னு சயின்ஸ் என்ன பண்ணிட்டே இருக்கும், ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தது ஆர்ட்ஸ், நல்ல வரைகிறவர்கள், கலை ஆர்வம் உள்ளவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் அழகா இருக்குது, இயற்கை காட்சிகள் எங்க இருக்குது அப்படின்னு அவங்க தேடிட்டே இருப்பாங்க. நல்ல கவனிங்க.
இந்த உலகத்துல அறிவியல் உயிரற்ற பொருட்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேல தன்னுடைய கண்களை பதிய வைக்கிறது. கலை அது அழகான காரியங்களை தேடி அதன் மீது கண்களை பதிய வைக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களோ துக்கங்களையும் தீமைகளையும் துன்பப்படுகிறவர்களையும் தேடுகிறார்கள். அங்கேயே அவருடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? பதிக்கப்படுகிறது. ஒலிவமலையிலிருந்து இயேசு கிறிஸ்து கீழே பார்க்கிறார், எருசலேமை பார்க்கிறார், இறங்கி வர்றார். அப்படி இறங்கி வருகிற காட்சியை ஒரு அறிவியல் ஒரு விஞ்ஞானி எப்படி பார்த்திருப்பான்? ஒரு கலை ஆர்வலன் எப்படி பார்த்திருப்பான்? இயேசு எப்படி பார்த்தார்? இயேசு எப்படி பார்த்தார்? எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ என்ன செஞ்சிருந்தா? அப்போ கிறிஸ்துவும் கிறிஸ்துவை உடையவர்களும் ஒரு சூழலை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. இந்த அலங்கார வாசல்ல கலை ஆர்வமுள்ள ஒருவன் போயிருந்தால் அவன் எதை பார்த்திருப்பான்? அந்த அலங்காரமான வாசலை பார்த்திருப்பான். எதை பார்த்திருப்பான்? அலங்காரமான வாசலை. ஆனா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் போறாங்க. இவங்களுடைய பார்வை எங்க இருக்கு? சப்பானிக்கு மேல. அந்த சம்பவத்தை நல்ல வாசிப்பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் தூக்கிட்டு வர்றாங்க அவனை. 2ஆம் வசனத்துல ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்றே. அப்ப இவங்க போறதுக்கும் அவனை சுமந்து கொண்டு வர்றதுக்கும் சரியா இருக்குது. உடனே அவங்க நின்றுட்டாங்க. இப்ப அவன் தன்னுடைய அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவங்ககிட்டையும் பிச்சை கேட்கிறான். அவங்ககிட்ட என்ன கேட்கிறான்? பிச்சைங்கிற வார்த்தை சரிதானான்னு தெரியல, நான் சொல்றேன் பின்னால் வார்த்தை. நல்ல கவனிங்க. அப்போ இது எதேச்சையாக நடந்து கொண்டு அவர்கள் பார்ப்பதற்காக, இவனை பார்க்கறதுக்காக போல, அவங்க பார்க்க போனது தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, வழக்கத்தின்படி அல்ல. அதை போன வாரத்தில் பார்த்தோம். ஒரு 50 நாட்களுக்கு முன்பதாக திரைச்சிலை கிழிந்து ஒரு புதிதும் ஜீவனமான வாசல் உண்டாவதை குறித்து நன்றியோடு நினைவுறுவதற்காக தேவாலயத்துக்குள்ளே போகிறார்கள். போகிற வழியில இந்த மனுஷனை பார்த்தாங்க. எப்பொழுதுமே கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் துன்பப்படுகிறவர்களை தான் பார்ப்பார்கள். யாரதான் பார்ப்பாங்க? இதுதான் டிஎல் மூடி இந்த சம்பவத்தை குறித்து சொல்றேன். அடுத்தது இந்த சம்பவத்தை நம்ம என்ன தியானிக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த முறை சுசமாகப்பட்டார்? எதுக்காக இந்த அற்புதம் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் என்று காண்பிக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களேன். அவரை குறிச்சு கொலோசியர் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த அண்ட சராசரங்களையும் படைச்சது யாராமா? எல்லாத்தையும் படைச்சது யாரு? இப்ப எல்லாவற்றையும் படைத்த கடவுள் ஒரு முடவனை சுகமாக்குறதுனாலே அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நான் சொல்ற புரியுது? ஒரு பக்கத்தில் அவர் யாரு? சிருஷ்டி. எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிறார். அப்படி சிருஷ்டிக்கிறதா இருக்கிற ஒருவர் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கிடைக்கிறது கொடுக்கிறதுனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படி யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஃபேமஸான ஒரு டாக்டர், அவருடைய ஆபரேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப சக்சஸ் அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் உலக அளவில் பேசினாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆள் ஒரு காய்ச்சலுக்கு மருந்து எழுதி கொடுத்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? பெருமையா இருக்குமா? ஏன்? அவருடைய தகுதிக்கு இதெல்லாம் அப்படிதானே சொல்லுவோம். ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்லையே. இயேசு அற்புதம் செய்தார்கள் சொல்றோம், அது ரொம்ப பெருசா ஃபேமஸ் எல்லாம் பேசுவோம். அப்ப என்னன்னா நமக்குள்ள புரிதல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. புரிதல் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. அவர் சிருஷ்டிகர், அவர் மீட்பர். அப்படி இருக்கிற ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்யறது அவருக்கு எந்த விதத்துல மேன்மையாகிவிட போறது?
அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நடந்தது என்றால், அதுக்கு போன வாரத்தில் நான் சில காரியங்களை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடையாளங்கள் என்பது எதற்காக? தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காக, தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காக. அதிசயம் என்பதற்கு எதற்காக? ஜனங்களை கவர்ந்து இழுப்பதற்காக. அற்புதம் என்பது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக. அப்ப அடையாளம், அடுத்தது அதிசயம், அற்புதம். இந்த மூன்று வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிற இடத்துல நல்ல கவனமா பார்த்தா எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? தேவனுடைய கிருபையை விளங்கப்படுவதற்காகவும், ஜனங்களை கவர்ந்து இழுப்பதற்காகவும், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவும். அப்ப இந்த இடத்துல எதுக்காக நடந்திருக்கணும்? இதுல நடந்தது அற்புதம் இல்லையா? இந்த அற்புதம் எதுக்காக? தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக. ஏன் வல்லமையை வெளிப்படுத்தணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மேசியாவை குறித்தும், மேசியாவின் மூலமாய் வரப்போகிற ஒரு ராஜ்யத்தை குறித்தும் தீர்க்க தரிசனமாக வைத்திருந்தார். கவனிங்கள், ஒரு மேசியாவை குறித்தும், மேசியா மூலமாக உருவாக்கப்படுகிற ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அப்படி உரைக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனத்துல அந்த மேசியாவின் ராஜ்யத்துக்குள்ள வருகிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத குறித்து ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 35ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே மேசியாவின் ராஜ்யத்திலே, அதாவது 1000 வருட அரசாட்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 1000 வருட அரசாட்சி, இயேசு கிறிஸ்து ராஜாவாக எருசலேமை மையமாக கொண்டு ஆட்சி செய்ய போகிற அந்த காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்டிருக்கிற அந்த காலத்துல என்ன நடக்குமா? 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டு, செவியுடைய செவிகள் திறக்கப்பட்டு, முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து மேசியா என்பதற்கு அடையாளமாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தாபிக்கப்பட போகிற ராஜ்யத்திலே என்னவெல்லாம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் நிறைவேறுதல் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த வேதத்தை அறிந்த இந்த யூதர்களுக்கு விளங்க பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் அநேக நேரங்களிலே அற்புதங்களை நடத்தினார். அற்புதங்களை என்ன செய்தாரு? இவங்களுக்கு தெரியும் மேசியானா யாரு அப்படின்னு கேட்டா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள குருடருடைய கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். செவியுடைய செவிகள் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். முடவர்கள் குணமாவார்கள். இதெல்லாம் அவங்க யூதர்களா இருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மேசியாவுக்காகவும், இந்த மேசியாவின் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட போகிற ராஜ்யத்துக்காகவும் தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மேசியா எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அந்த மேசியா வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து. நாம் தான் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அற்புதங்கள் மூலமாக இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு முன்பதாக பறைசாற்றப்படுகிறது. அப்ப இவர் மூலமா ஒரு அற்புதம் நடந்த உடனே என்ன கேள்வி அவனுக்குள்ள வரும்னா, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய இவர் யாராக இருப்பார்? இந்த கேள்வி அவனுக்குள்ள வரும். அப்போ இவர் என்ன பண்றாரு? பார்வையற்றவனை சுகமாக்கி அவனுக்கு பார்வை கிடைக்குது, காதுகள் கேட்காதவனுக்கு காதுகள் கேட்குது, முடவன் சுகமாகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இவர்தான் மேசியாவா என்பதை அறிந்து கொள்ளும் மன்னத்துலதான் அவர்களுக்கு முன்பதாக இந்த அற்புதங்கள் என்ன செய்யப்பட்டது? நடந்தது. ஆனால் நம்முடைய பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் என்பதற்கு மேலதான் நம்முடைய கவனங்கள் பதிக்கப்பட்டு விட்டதே அல்லாமல், அதுக்கு காரணம் என்னன்னா, வாட் இஸ் காஸ்பல் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னு சொல்ல தெரியல. சுவிசேஷம் என்ன சொல்றோம்? நம்ம ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று நாம் சொல்கிறது இல்லை. சுவிசேஷம் என்ன பண்றோம்? நம்ம ஒரு மனிதனை பார்க்கிறோம், அந்த மனிதன் நம்மகிட்ட பேசி கொடுக்குறான், அவன் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றான், அவன் என்ன பிரச்சனை சொல்றானோ அதுக்கு இயேசு பரிகாரம் சொல்றான். அவன் கடன் இருக்குன்னு சொன்னா இயேசு பரிகாரி, அவன் வியாதி இருக்குன்னு சொன்னா இயேசு பரிகாரி. ஆனா உண்மையா நம்ம சொல்ல போன விஷயம் என்னது? நம்ம சொல்றதுக்கு எதுக்கு போனோம்? ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உணர்வற்றவர்களாக,
தேவ மகிமையை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் பாவம். அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த இயேசுவை விசுவாசிக்கிற எந்த பாவியும் நீதிமானாக்கப்படுகிறான். அது சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். நம்ம மெய் செய்தியை சொல்றதுக்கு இருக்கோம். ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்தாற்போல நம்ம பேச ஆரம்பிச்சதுனால இப்ப நமக்கு கேஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுது, நம்ம கடன் வாங்கிச்சா அவர் அடைப்பாரு, அப்படிதானே? சபைக்குள்ள வரும்போதே ஒழுங்கினமா தான் கூட்டிட்டு வர்றோம். பிறகு எங்க அது உருப்படும்? அவன் என்ன தோணும், ஓ நான் கடன் வாங்கினா யார் அடைப்பா? இங்க ஏசப்பா அடைப்பார். அவருக்கு வேலையே இல்லை, நீ கடன் வாங்குறத அடைக்கிறது தான் அவருக்கு வேலை. அப்ப வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத விட நாம என்ன விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அறியாமையினால நம்ம பேசிட்டோம். அதனாலதான் எபேசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? என்ன அந்த வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். சபைக்குள்ள இருக்கிற நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. ஏன்? இந்த ஆண்டவருடைய அழைப்பின் நம்பிக்கை என்ன? இந்த சுதந்திரத்தினுடைய பங்கு விதம் என்ன? ஆண்டவருடைய மகத்துவமான வல்லமை எதற்காக வெளிப்பட்டது என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனக்கண்கள் பிரகாசமாக இருந்தால் இந்த வேத வசனம் நமக்கு எதுக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அநேக நேரத்தில் நாம் பிரகாசமாக்கப்பட்ட மனக்கண்களோடு அல்ல. உலக பிரகாரமாக நம்ம ஊர்ல இப்போதான் படிப்பறிவு இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால படிப்பறிவு இல்லை. இப்போ படிப்பறிவு இருக்கிறதுனால நம்ம படிக்கிறதுக்கு அடிப்படையிலையும் நம்ம கேட்கறதுக்கு அடிப்படையிலையும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறோம். நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், அங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது யார் சொல்லி கொடுத்தா நமக்கு? ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம், எப்படி நடந்துக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? ஒரு ஹோட்டலுக்கு போறோம், எப்படி நடந்துக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? நம்ம கேட்டதின் அடிப்படையில அங்க இருக்கிற சூழலை பார்த்துட்டு நம்மளாகவே யூகிச்சு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி கிறிஸ்தவத்தையும் எந்த அடிப்படையில் அறிஞ்சிருக்கிறோம்? நம்ம எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால ஏர்போர்ட்னா என்ன, அங்க என்னென்ன ப்ரொசீஜர், அங்க லாஸ் என்ன, இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு போறோம். ஹோட்டல் போகும்போது அப்படியே போறோம் இல்ல. நான் சொல்ற புரியுதா இல்லை? அப்போ நான் கேட்டவைகளின் அடிப்படையில, நான் யூகித்தவைகளின் அடிப்படையில அந்த இடத்துக்குள்ள போய் எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன். இப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள சபைக்குள்ள வந்துட்டோம். சபைக்குள்ள வந்தவரை நமக்கு என்ன தெரிஞ்சது? நம்ம கேட்டவைகளின் அடிப்படையிலையும் பார்த்தவைகளின் அடிப்படையிலையும் நாம் யூகித்தவைகளின் அடிப்படையிலையும் சில விஷயங்கள் நமக்கு புரியுது. இங்க போனா தலைக்கு முக்காடு போடணும், இங்க போனா செருப்பை வெளியில கட்டி விடணும், இங்க போனா நெத்தியில போட்டு வைக்க கூடாது, இங்க போனா இப்படி, இதெல்லாம் நமக்குள்ள யூகமா உள்ள வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்படித்தான் நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிய நம்ம வசனத்தை வாசிச்சு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டு தேவன் யார், எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம சபையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்கப்போ? ஏற்கனவே நான் பார்த்த, நான் யூகித்த காரியங்கள் எல்லாம் ஒரு விதமாக இருக்கிறது. வேத வசனத்தை வாசிக்கும் போது அது ஒரு விதமா இருக்குது. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை? அப்ப இப்படி ஆமா, 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஏற்கனவே கற்றுக்கொண்டதை விட்டு விடுவது. ஏற்கனவே கற்றுக்கொண்டதை விட்டு விடுவது, அதற்கு பிறகு சரியானதை கற்றுக்கொள்வது. இது எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்குது. இப்ப அரசியல்னா என்ன? முதல்ல
நம்முடைய நினைவுகள் தெரிந்து சில மனிதர்கள் தியாக உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்தார்கள். ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கேளுங்க, அரசியல் என்ன சொன்னா கொஞ்ச நாளைக்கு சினிமாவில் நடிக்கணும், அதுக்கு பிறகு எங்க வந்துடணும், எதுக்கு அங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இங்க செலவு பண்றது அப்படின்னு அவன் நம்ப வச்சுட்டு இருக்கிறான். இப்ப சர்வீஸ் எங்க போச்சு? ஆனா உண்மை என்ன? அரசியல் என்ன? ஜனங்களுக்கு மேல கவனம் செலுத்துவதற்காக, அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேவை பண்ணணுங்கிறதுக்காக தானாக மனப்பூர்வமாக தன்னுடைய லாபம் நஷ்டங்களை எல்லாம் விட்டுட்டு வரணும். அப்படி வந்தவங்க அரசியல் இருந்து பணம் சம்பாதிக்கல. அப்படிதானே? அதுதானே நம்முடைய நாட்டில் நடந்துச்சு. ஆனா பேருக்காகவும் புகழுக்காக வந்தவங்க என்ன ஆனாங்க? அதே மாதிரிதான் நம்ம தவறாக புரிந்து கொண்டு வைத்திருக்கிற, யூகித்து வைத்திருக்கிற அநேக காரியங்களின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் நடக்கிறதுனால வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளல. கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த சபைக்குள்ளே நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன யூகித்தீர்களோ, அல்லது உங்களுக்குள்ள என்ன மாதிரி புரிந்து வச்சிருக்கிறீங்களோ, அந்த தவறான புரிந்து கொள்ளுதல் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறதுக்கு உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பதான் இந்த இயேசு யார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டார், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதில் எனக்கான செய்தி என்ன அடங்கியிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெளிவாக பார்க்க முடியும். அதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணார். அல்லேலூயா. சரி, அடுத்தது இப்போ தேவாலயத்துக்கு போற வழியில எதுக்குப்பா பிச்சை எடுக்கணும்? நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை எல்லாரும் எப்படி பூர்த்திட்டாங்க தெரியல. இதை பார்த்துதான் கோயிலுக்கு முன்னால பிச்சை எடுக்கிற பழக்கம் வந்துச்சான்னு தெரியல. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்துல தங்களுக்கு கிடைத்த நன்மைகளிலிருந்து எளியவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? தானமாக கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் சில வசனங்களை நம்ம வாசிச்சா நமக்கு புரியும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம். 9ஆம் வசனம், நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் திராட்சை தோட்டத்திலே பின்னறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. ரூத்துக்கு கூட அப்படிதான் கிடைச்சது இல்லையா? அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரமாணங்களை கொடுத்திருந்தாருன்னா, எல்லாத்தையும் மாறி வழிச்சு உனக்குன்னே வச்சுக்காத, கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்துருங்க. எல்லாத்தையும் எனக்கு 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 என்ன செஞ்சிடாத, அழிட்டு போயிடாத, கொஞ்சம் என்ன செய்ய கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒருவேளை இந்த வயல் அறுவடை அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப நெல் அறுவடை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அறுவடை முடிச்சு முதல்ல கூலி கொடுப்பாங்க, அடுத்தது அந்த வயலுக்கு சொந்தக்காரங்களுக்கு அளப்பாங்க, கடைசியா அங்க நிறைய பேர் இருப்பாங்க. கஷ்டப்படுகிற எளிய மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அளந்து போடுவாங்க. அந்த அளந்து போடுறது எந்த அடிப்படையில் இருக்கும்னா அவரவர்களுடைய மனதின் அடிப்படையில் இருக்கும். மனதின் அடிப்படையில் இருக்கும். எந்த மனதின் அடிப்படையில்? ஒரு நாள்ல நானும் ரொம்ப எளியவனா இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எனக்கு இத்தனை மூடையில நெல் இருக்குது, இப்போ இவன் எளியவனா இருக்கிறான், இவனுக்கு நான் என்ன செய்யணும்? இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். வயல்ல அறுத்தா கூட எல்லாம் உனக்கு இல்ல, அதுல யாருக்கு கொடுக்கணும்? இதுல என்ன பாத்தீங்கன்னா பிக்சர் போடல, போட்டுக்கா. நம்ம புதிய பாட்டு வரும்போது அப்படி தமிழ்ல வரும்போது அப்படி இருந்துச்சு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 35-36. நியாய விசாரணையிலும் அளவிலும் இடையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
அதே லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன் சகோதரன் நிறுத்திடப்பட்டு கை இணைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. நல்ல கவனிங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில எளியவர்கள் என்று யாராகிலும் இருந்தால் அவர்களும் பிழைக்கத்தக்கதாக இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுடைய விழுந்து போன நிலைமையை ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். என்ன விழுந்து போன நிலை? தேவாலயத்துக்கு வருகிறான், அது அலங்கார வாசல். சிலர் சொல்றாங்க தங்கத்தினாலே அலங்கரிக்கப்பட்டது என்று. அதை குறித்த மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் தேவாலயத்துக்குள்ளே வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் கூட தன்னுடைய எளிய சகோதரனை நினைக்கிறவனாக இல்லை, அவன் கேட்டுத்தான் பெற வேண்டியது இருக்கிறது. இது இஸ்ரவேலருடைய ஆவிக்குரிய விழுந்து போன நிலைமைக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரமாணங்களை கண்டு நடக்கிறவர்கள் என்றால், அந்த பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள் என்றால் 40 வருடமாக இந்த எளியவன் இருக்கிறான். இந்த எளியவனுக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செஞ்சிருக்கான்? ஏதாவது பண்ணானா? ஓம்பு வருவது அப்படியே தூக்கி போட்டு போறது. இப்போ அதுவும் இல்லை, இப்பெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கலாம். 10 ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க, என்ன பண்ணிடலாம்? செல்ஃபி எடுத்து உடனே இன்ஸ்டாகிராம்ல போட்டு பாரு நாட்டி கொடுத்தேன். நல்ல கவனிங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய சபை மக்களே, இந்த திருச்சபை ஐக்கியத்துக்குள்ளே நம்மோடு ஐக்கியப்பட்ட ஒருவர் வெளியிலே இப்படி ஒரு தேவையோடு கையேந்தி நிற்பானால், அப்படி ஒரு சூழல் உருவாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவனை அறியாதவங்க இருக்கிறாங்க, பரவாயில்ல. தேவனை அறிந்தவன் ஒருவன் அப்படி நின்றால், அப்பொழுது அந்த சபையுடைய நிலவரம் என்ன என்று இந்த உலகத்துக்கு தெரியும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? உள்ளே இருக்கிற சபையாருக்கு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், ஆனால் சக சகோதரனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியலையே. அப்ப தேவாலயத்துக்கு போறோம், ஜெபம் பண்றதுக்கு போறோம், ஆனா எளியவன் ஒருவன் அங்கே இருக்கிறான், அவன் மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் போட்டுட்டா அது போதும்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க, பிரமாணங்களை மறந்துவிட்ட யூதர்கள் தேவாலயத்திற்குள் ஜெபிப்பதற்கு போகிறார்கள் அப்படின்னா அவனுடைய ஆவிக்குரிய தரம் என்னவாக இருந்திருக்கும்? அப்போ இந்த சூழலுக்கு அவனை நிர்பந்தப்படுத்துறது யாரையா? இந்த சூழலுக்கு அவனை தள்ளுறது யாரு? இதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. எளியவனானாலும் பணக்காரனானாலும் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக பிரமாணத்துக்கு முன்னால் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் வித்தியாசம்லாம் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு இருக்குதா, நீ அவனுக்கு கொடு. நீ அப்படி கொடுத்திருந்தா அவன் இங்க வந்திருக்க மாட்டான், இங்க வந்து உட்கார்ந்து இருக்கான். அவன் வந்திருக்கிற உனக்கு நீ பிரமாணங்களை கை கொள்றதே இல்லை, பிரமாணங்களை ஃபாலோ பண்றதே இல்லை. இப்ப என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், இவனுக்கெல்லாம் ஜெபம் ஒரு கேடா, இவனுக்கெல்லாம் ஜெபம் ஒரு கேடா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தானே இருக்குது. சபைக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே 3 விதமான நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, தேவனுக்கு மகிமையை செலுத்துவது. 2, சபைக்கு உள்ளே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற சகோதரர்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் கவனிப்பது. அப்போஸ்தலர் 2:42-47 வரைக்கும் அங்க இருக்கிற வேத பகுதிகளை நம்ம தியானிக்கும் என்ன பார்த்தோம்? வெளி தேசங்களில் இருந்ததாம் எருசலேமுக்கு பண்டிகைக்காக வந்தார்கள். இவர்கள் கேட்ட கர்த்தருடைய வசனம் இவருடைய பிரயாணத்தை மாற்றி போட்டு விட்டது. இப்ப எல்லாரும் எருசலேமிலே இருக்கிறாங்க. இப்ப எருசலேம் வாசிகள் தங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. அப்போ கிறிஸ்துவனாய் இருக்கிறவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், அவன் தன்னுடைய தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறவனாக மாறுகிறான். தேவனுடைய பிரமாணங்களை
கை கொள்றவனா மாறான். அவனுக்கு இன்னொருத்தன் கஷ்டப்பட்டான், அவனுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால பத்தி எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டான். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ இந்த யூத மார்க்கத்தால் கடைபிடிக்கப்படாத ஒன்றை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அன்னைக்கு கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்கள் அங்க போறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்கள் அங்க போறாங்க. இப்போ இவங்க எதை பார்த்துதான் ஆகணும். ஆனா என்ன ஆச்சரியம்னா, முந்தின அதிகாரத்துல தான் இருக்கு, எல்லாமே அவருடைய பாதத்துல தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. அவன் ஒண்ணுமே இல்லைங்கிறான். இன்னைக்கு அப்படி யாராவது ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை பிடிச்சிடறாங்கன்னு சொல்லியிருப்பான். பைபிள் படிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன எதுவுமே யோசிக்க மாட்டேங்க. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எல்லாம் கார்டு ஆயிடுச்சு, ஜிபே ஆயிடுச்சு, எல்லாம் இப்போ இல்லையா பணம் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? பக்கத்துல இடம் காலியா இருக்கு, வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்ன விட பெரிய உச்சம் ஆனா இவன் அப்படிலாம் பேசல பாருங்க. இன்னொன்னு, சிலர் 3ஆம் மாதத்துல இருக்கிறாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கவனிங்க. இப்ப போகிற போது கவனிக்கிறான், உடனே வந்துட்டாங்க. யார்கிட்ட வந்துட்டாங்க? எளியவன்கிட்ட வந்துட்டாங்க. இப்ப இவங்க கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்றாங்க? வெளியும் பொண்ணும் இல்லை, இவங்க என்னதான் இருக்கு? இவனுக்கு எதையாவது கொடுக்கணும். எதையாவது எளியவனை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு இவனுக்கு மனசு இல்லை. இப்போ நடக்கிற அந்த இடத்துல அந்த சூழலை பாருங்களேன். இப்போ சர்ச்சுக்கு நான் அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கார்ல வராங்க, பைக்ல இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் பிச்சை கேட்கிறான்னா அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? முன்னால வர்றவங்க சீக்கிரம் கொடுத்தா அடுத்த ஆள கையை ஏற்றி வேண்டாம், அப்படிதானே இருக்கும். ஆனா யோவான் என்ன பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க? என்ன பாருங்கிறாங்க, வேற எங்கேயும் பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. வாசிங்க, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்படின்னா அர்த்தம், பின்னால் ஒருவேளை பணக்காரன் வரணும் அங்க பாத்துறாங்க. சாதாரணமான அந்த எளிய மக்களுக்கு என்ன மனநிலைமை இருக்கும்? சரி, இவன் ஏதாவது ஒரு கெட்டு பணத்தை தூக்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, இவன் என்ன பாருன்னு சொல்றான். என்ன சொல்றான்? என்கிட்ட ஒண்ணே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லாம எதுக்கிட்ட என்ன பார்க்க சொல்றேன்? அடுத்தவனை பார்த்தா அவன் ஏதாவது கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துலதான் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, அல்லது அவனுடைய விசுவாசம் தேவன் பட்சமாக திருப்பப்படுகிறது. சோதிக்கப்படுகிறது சொல்லக்கூடாது, அந்த விசுவாசம் எங்க திருப்பப்படுகிறது? தேவன் பட்சமாக. எந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அவனுக்கு அதுதான் அந்த எளியவனுக்கு. இப்ப இவன்கிட்ட கையேந்தி இருக்கிறான், இவன் கொடுத்துட்டான்னா, இவன் அழுந்து போயிட்டான்னா அடுத்தவங்க கையேந்த போறான். அப்ப அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள சொல்றான், என்னப்பா அப்படின்னா இதுக்கு பிறகும் நீ கையேந்தவனா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள, அதுதான் யோவான் 5ஆம் அதிகாரத்திலையும் என்ன 38 வருஷமா வியாதிப்பட்டிருக்கான். ஒரே கேள்வி, விரும்புறியா? மறுக்கை எடுத்துட்டு போ. அப்போ இந்த மனுஷன்கிட்ட உடனே சொல்றாங்க, எனக்கு என்ன இருக்குதா தந்துடுறேன். அப்போ இந்த எளிய மனிதனுடைய கவனம் முழுவதும் இப்ப யார் மேலதான் இருக்குது? அவன் பார்க்கிறான், என்னடா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க, என்ன பார்க்கிறான், என்ன செய்ய போறான் இவன் அப்படின்னு நினைக்கிற நேரத்துக்குள்ள அவன் சொல்லிட்டான், இயேசுவின் நாமத்தினால எழுப்பி நட. அந்த வார்த்தையின் வல்லமை அவனுடைய வாழ்க்கையை கிரியை செய்தது. இப்போ உடனே நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன் இயேசுவின் நாமத்தினால எழுப்பி நடந்து சொன்னவன் எழுப்பி நடந்தான். நானும் சொல்லுவேன் எழுப்பி நடப்பான், யாரும் நடக்கிறது இல்லை. நம்ம அதை குறிச்சு கவலைப்படுறதும் இல்லை. சரி, ஊழியக்காரங்க ஏதோ இருக்கிற நமக்கு எப்படின்னா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஊழியக்காரங்க எல்லாம் பஃபன் மாதிரி ஆயிட்டாங்க. முதல்ல பொருட்காட்சிக்கு அங்க போய்
என்ன பண்றது, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வர மாதிரி. இப்ப எங்கேயாவது மீட்டிங் போனா, ஆனா உண்மைதாங்க, ஈரோட்டில் முதல்ல ஒரு இடத்துல மீட்டிங் நடக்கும், இப்போ அங்கே நடக்கிறது இல்லை. நாங்கள் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் அங்கிருந்து சைக்கிள் மிதிச்சுட்டு வரோம், மீட்டிங் நடக்குது. வந்தா லைனா பச்சி கடை போனா கடை அப்படி லைனா போட்டுருப்பாங்க. அவர் பாட்டுலாம் அங்கே பாட்டு பாடிட்டு இருப்பாரு, அவர் பாட்டுலாம் அங்கே ஜோப் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கும் இதுக்கும் சம்மதமே இருக்காது. ஏன்னா இந்த ஊர்ல பீச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாதா. ஆக இங்க இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் என்னதுதான். இப்போ அதுக்கும் ஆப்போசிட்டாங்க, அதுவும் இல்லை. அப்ப வந்து பார்த்துட்டு எங்களுக்கு, நாங்க ஊழியத்துக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு சோப்பு வாங்கிருக்கோம், காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது, எங்கடா இதை பார்க்கறது, இங்க வந்தா ஜோமெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி திரும்ப சைக்கிளை வச்சு ராத்திரி விடாத அங்க போயிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சொல்றான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுப்பி நட அப்படின்னு சொன்ன உடனே நடந்துட்டான். அப்போ உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, அப்ப எல்லாரும் நம்ம சொன்னா நடக்கணும்ல. நல்லா கவனிங்க, இந்த அப்போஸ்தலர்கள் யார்? இவர்களை ஆண்டவர் அழைத்த போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், சாரி மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலேயும் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலேயும் இவங்க கிட்ட ஒரு அதிகாரம் கொடுத்தார். ஞாபகம் எப்போ? அவர் உயிரோடு இருக்கும்போது ஊழியத்துக்கு அழைச்ச போவே உங்களுக்கு என்ன செய்தாரு? அதிகாரம் கொடுத்தாரு. என்ன அதிகாரம் கொடுத்தாரு? வரவழைத்து துரத்தவும் அதிகாரம் கொடுத்தார். இது யாருக்கு மட்டுப்படுத்தது? அவங்களுக்கு மட்டும்தான். தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரம். அடுத்தது இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான கட்டளையையும் அவர்களிடம் கொடுத்திருந்தார் இல்லையா? மத்தேயு 28ஆம் அதிகாரத்துடைய 18, 19, 20. அடுத்தது பரிசுத்த ஆவியினாலே இவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். நிரப்பப்பட்டிருந்த இவர்களுக்குள்ள வரங்களும் என்ன செய்யப்பட்டிருந்தது? கொடுக்கப்பட்டது. இப்போ 4வது ஒண்ணு எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து தான் வந்ததற்கு என்பதற்கான அடையாளமாகவும் அற்புதங்களும் அடையாளங்கள் என்ன செய்ததான். இப்போ பேதுருவும் யோவானும் செய்த அற்புதங்களுக்கு பின்னால 4 வகையான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அவர்கள் அழைக்கப்பட்ட போதே அவர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. 2, அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த பிரதான கட்டளையின் அடிப்படையிலையும் அவர்கள் இந்த அற்புதத்தை செய்திருக்கலாம். 3, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது அவர்களுக்குள்ள இருந்த வரத்தின் அடிப்படையிலையும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? அற்புதங்களை செஞ்சிருக்கலாம். 4, இவர்கள் பிரசங்கிக்க போகிற சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதற்கு அடையாளமாகும் இவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம். இப்ப இது எல்லாருக்கும் போதுமா? எல்லாருக்கும் பொருந்துமா? அதனாலதான் சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவும் அநேக அற்புதங்கள் நடந்தது. ஆனால் எப்பாப்ராதீத்து என்ன செய்யல? நடக்கல. இன்னொரு பகுதியை வாசிக்கலாமே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது ரொம்ப நல்லா இருக்கும். திரும்ப வாசிங்க. கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். திரோப்பிமுங்கிறவனை மிலோத்துவில எப்படி விட்டுட்டு வந்துட்டு? என்னையா இது அப்போஸ்தலனுக்கு வந்த சோதனை? ஒருத்தரால் பரவாயில்ல, தேவன் அவனுக்கு இறங்கினா இருக்கிறான், சாகல. இவன் என்ன பண்ணியாச்சு? சரி, வியாதியோட நீ ஓம்பட நான் என்ன பண்ண முடியாது, ஊழியத்துக்கு போக முடியாது சொல்லி விட்டுட்டு ஊழியத்துக்கு போயாச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அடுத்த நாள் போஸ்ட் அடிச்சு ஓட்டிருப்பாங்க, பவுலே பவுலே மறந்து வியாதிப்பட்டவனுக்கு இரக்கம் காட்டாமல் தேவன் இரக்கமுள்ளவர் என்று நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? போஸ்ட் அடிச்சு ஓட்டிருப்பாங்க. அப்ப பாருங்களேன், ஒரு பக்கத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது, இன்னொரு பக்கத்துல வித்தியாசமான சூழலும் இருக்குது. அப்போ ஒரு பக்கத்துல நடந்த அற்புதங்களுக்கான காரணம் என்ன? அது நமக்கு தெரியும் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இடறி போகாம இருப்போம். நான் திரும்ப சொல்றேன், தெய்வீக சுகத்துக்கு நான் எதிரானவன் அல்ல, தெய்வீக சுகத்துக்கு எதிரானவன் அல்ல. ஆனா எல்லா நேரத்திலையும் தெய்வீக சுகம் என்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறதா?
அல்லது எல்லா நேரத்திலையும் நம்மை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்வார் என்பதும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதா என்றால் நாம் அப்படி சொல்லிவிடவே முடியாது. சில சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது, சில சந்தர்ப்பங்களில் நினைச்சல நடந்தாலும் ஓகே, நடக்கலனாலும் ஓகே. அப்ப நடந்ததுக்கான காரணம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுவும் அங்கதான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணம். எல்லா நேரங்களிலேயும் ஆண்டவர் இறையாண்மை உள்ளவராக இருந்து அவர் தமக்கு சித்தமானபடியே அவருடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். அதனால்தான் நான் ஒரு 5 நம்பிக்கைகளை குறித்து சொன்னேன் இல்லையா? நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய இறையாண்மை என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது. அது அவருடைய விருப்பம். நான் ஜெபிக்கிறேன், நான் பிரயாசப்படுகிறேன், அதனுடைய என்னுடைய பங்கு. பலன் கொடுக்கிறது யாருடைய இறையாண்மை? அவருடையது. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க அவர்தான் தீர்மானிக்கிறார். இப்போ இங்க இடத்துல வந்திருக்கிற யாராவது வியாதிப்பட்டி என்கிட்ட வந்தாங்கன்னா நான் என்ன பண்றேன்? அவங்க கிட்ட நான் இப்படி பிரசங்க எல்லாம் பண்றது இல்ல. ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல ஒரு தெய்வீக சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, உங்களை விசுவாசிக்கிற விசுவாசத்தை கொடுங்க, உங்களுக்கு சாட்சியாக இந்த சபையில நிலைநிறுத்துங்க என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. சுகத்தை கொடுத்ததும் கொடுக்காததும் யாருடைய விருப்பம்? அவருடைய இறையாண்மை. எப்ப பிரார்த்தித்து மரணத்துக்கு வியாதிப்பட்டவன் மரணத்துக்கு சமீபமாக இருக்கலாம், தேவன் இறங்கினார், ஏன் கொஞ்சம் முன்னாலே உதவி செஞ்சிருக்க கூடாதா? உங்களுக்காக தான் ஆண்டவரை போடுறான். இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த ஜெப நாட்கள்ல ஜெபிக்கும் போது நாம் ஒரு காரியத்தை சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை போல உங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு தடைப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்காக. ஏன் தடைப்பட்டிருக்கிறாங்க? ஒண்ணு அவங்களுக்கு வியாதி இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்தோட மருத்துவமனைகள் இருக்கலாம், அடுத்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கலாம். இப்படி அவர்கள் சந்திக்கக்கூடிய பாடுகள் நிறைந்த சூழல்கள் நிமித்தமா உங்க சமூகத்துல வந்து ஆராதிக்க முடியாம இருக்கலாம். அவங்களுக்காகவும் நாங்க ஜெபம் பண்றோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துங்க, அவருடைய குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். இப்ப நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன செய்வார்? தெய்வீக சுகத்தை கொடுக்கவும் செய்யலாம், அல்லது அந்த சூழலுக்கு மத்தியிலே அவருடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ளவும் செய்யலாம். அப்போ இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேத பகுதிக்குள்ள நமக்கு கற்றுத் தருகிற வேத வசனங்களின் அடிப்படையில நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. சரி, அப்போ இந்த அற்புதம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு அந்த வேத பகுதியை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ பேதுரும் யோவானும் என்ன பண்ணல, மேடை எல்லாம் போடல, தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, இவனை பக்கத்துல நிற்க வச்சுட்டாங்க. இவன் குதிக்கிறதையும் கர்த்தரை துதிக்கிறதையும் பார்த்தோம்னா ஒரு கூட்டம் வந்துருச்சு. பாருங்களேன், நோட்டீஸ் இல்ல, பிளக்ஸ் இல்ல, பிஏ சிஸ்டம் இல்ல, என்ன ஆயிடுச்சு? ஓப்பன் இயர்ல ஒரு மீட்டிங் ரெடி ஆயிடுச்சு. தேவாலயத்துக்கு ஜெபிக்க வந்தவங்க எல்லாம் இப்ப எங்க வந்தாச்சு? இவங்களை பார்த்து வந்தாச்சு. உடனே பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பிரசங்கம் தான் பின்னால எழுதப்பட்டது. ஐயா, ஒரு பிரசங்கத்தை செய்யறதுக்கு இப்படி ஒரு காரியம் தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது இவர்களுக்கு முதலாவது சுவிசேஷ பிரசங்கம். அப்படிதானே? ஒண்ணு ஏற்கனவே பரிசுத்தாவின் நிரம்பின போது அது ஒரு ரேசியா நடந்துச்சு. இதுதான் அவுட்டோர்ல, இவங்களா வெளியில போய் பிரசங்கம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி முதல் முறையா பிரசங்கம் பண்ணார். யாருக்கா தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அவர் ஓப்பன் ஏர்ல, அவர் ஜெபாலயத்துக்குள்ள போனார். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கு. சரி, இப்ப முதல்ல அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஜெபாலயத்துக்குள்ள. உடனே ஜனங்கள் என்ன கேட்டிருப்பாங்க? அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்களேன், அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். எல்லாரும் ரொம்ப பிடிச்சு போச்சு இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம். அதனால இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு வந்தாருன்னா அவர் தான் யாரு? அடுத்த பிரசங்க. நம்ம ஊர்லயே அந்த பழக்கம் இருக்கு. யாராவது நல்ல பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரிஞ்சா ஒரு 4 டைம் கூடுவாங்க. 4 டைம் கூடுவாங்க. அதுக்கு கூட கூட மாட்டாங்க. ஏன்? இவர் வந்தா நமக்கு ஆபத்து தெரிஞ்சிடும். அதுக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க?
போட மாட்டாங்க. யாருனாலும் ஆபத்து இல்லையோ அவரை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, கூப்பிட்டே இருப்பாங்க. நீங்க யார் நினைக்கிறீங்கன்னு தெரியல. சரி, இப்போ இந்த இயேசுக்கு என்ன நினைச்சு பாருங்க. 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். ஜெபமாலையிலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலையீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். யாரு? பிரசங்கத்தை கேட்ட ஆடியன்ஸ் எல்லாம் இப்ப இவரை தள்ளி போறாங்க. எதுக்கு? காணிக்கை கொடுத்திருக்காங்க. நல்ல கவனிங்க. அவ பேதுரு அப்போஸ்தலனும் யோவானும் பிரசங்கம் பண்ண போற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்? எப்படிப்பட்ட ஆட்கள்? இயேசு கிறிஸ்து தேவ பிரசங்கம் பண்ணா கூட என்ன பண்ணிடுவாங்க? இப்படிதான் ட்ரீட்மெண்ட். இப்போ அவங்களுக்கு மத்தியில தான் போய் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று பிரசங்கிக்க வேண்டும் இல்லையா? ஒரு பக்கத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது அங்க எல்லாரும் வரவேற்றாங்க. வாங்கயா, வாங்க வாசிங்க. அவர் ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஜனங்களுக்கு கோபம் வந்துருச்சு. எல்லாம் எழுதினாங்க, கழுத்து பிடிச்சு எழுதிருக்காங்க. அங்க எழுதியிருக்குது, அவரோ அவர்கள் நடுவில் நின்று, அவரால் தப்பிச்சிட்டார், வேற ஆள் தான் தப்பிச்சிக்க முடியாது. அப்ப யூதர்களுடைய மனநிலைமை என்னன்னா, இயேசுவை மேசியாவாக பிரசங்கிக்கும் போது அவர்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. இயேசுவை மேசியாவே நான் தான் மேசியா சொன்னாலும் அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அப்போஸ்தலர்கள் போய் இவர்தான் மேசியா சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த முடவன் அந்த சப்பானிய அந்த சுகமாக்கி அந்த முன்னால நிறுத்தி அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, இதை யாருதான் செஞ்சா? அதனால தான் அங்க இயேசுவின் நாமம் என்பது மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. ஏன் இயேசுவின் நாமம் என்பது முக்கியமானது? இந்த இயேசுவை தான் மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், நிராகரிக்கிறான். நீ நிராகரித்த அந்த இயேசுவே இந்த அற்புதங்களுக்கு காரணம். நீ நிராகரித்த இயேசுவே இந்த அற்புதங்களுக்கு காரணம். அப்போ அந்த வேத பகுதிகளை அப்படி எழுதியிருக்கு. அவர் பேசுறார் பாருங்க, யோவான் பேதுரு பேசும்போது அப்படி பேசுறார் பாருங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாக என்னுடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள், சிலுவையில் அறைந்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். யார் சாட்சி? அங்க இருக்கிற பேதுரு, யோவான், இந்த முடமாய் சுகமாய் இருக்கிற சப்பான், எல்லாரும் நாங்க சாட்சி. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருக்கு மேல வெளிப்பட்டிருக்கிற திவ்ய வல்லமையானது இன்னது என்று அறியத்தக்கதாக மனக்கண்கள் பிரகாசம் அடையப்பட வேண்டும். அதுதான் எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற ஜெபம் இல்லையா? திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்க. நல்ல கவனிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்பது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளேயும் அதே வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்பது தேவ சனங்கள், தேவ சபை அறிய வேண்டிய வல்லமை. இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் ஆண்டவரும் ரட்சகருமாக்கினார். மாத்திரமல்ல, அதே வல்லமையை அவரை விசுவாசிக்கிற எனக்குள்ளும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குது? நான் பாவத்திலிருந்து, பாவத்தினால மரிச்சு போயிருந்தேன். இப்போ அவர் என்ன உயிரோடு அவரோடு கூட எழுப்பி வச்சிருக்கிறார்.
அப்ப கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமை பாவத்திலே மரித்து கிடந்த என்னை உயிர்ப்பிப்பதற்கு வெளிப்பட்டிருக்கிறது. அப்படி உயிர்ப்பித்துதான் உன்னதங்களிலே நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். கிருபையான ரட்சிப்பை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பது மட்டுமல்ல செய்தி. அதே வல்லமை அவரை விசுவாசிக்கிற என் வாழ்விலும் விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை என்ன செய்கிறதா? அந்த மனுஷனை பாவத்தின் மரணத்திலிருந்து தூக்கி எடுத்து அவரோடு கூட உயிர் எழுப்பி உயிரோட எழுப்பி எங்க வச்சிருக்கிறான்? உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறான். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதை பார்க்கிற மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். அப்படின்னா கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டது மாத்திரமல்ல, நான் மரித்த நிலைமையில என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? இவ்வளவு செஞ்ச ஆண்டவருக்கு என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க முடியாது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதான் நான் சொன்னேன், பெரிய ஆபரேஷன் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு டாக்டரை கொண்டு வச்சுட்டு அவர் ஒரு பிள்ளைக்கு காய்ச்சலுக்கு மருந்து போட்டாருன்னு உடனே அதை பிரசித்திப்படுத்துற மாதிரி தான் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் என்பது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. காரணம், அவருக்காகவே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இனி வரப்போகிற உலகமும் அவருக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வானம் பூமி அழியுமா? எப்பயா? இயேசு கிறிஸ்து ராஜாவாக வெளிப்படுது. அப்போ அவர் மையமா வைத்துதான் எல்லாமே அந்த சராசரங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த சொல்லலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதுக்கு பின்னால என்ன இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நாசரேத்து ஜெபாலயத்துல இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கழுத்து பிடிச்சு தள்ளி கொலை பண்ற பொண்ணுதான். இப்ப என்ன நடந்துச்சு? அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதற்கு. இப்ப ஜெபாலயம், தேவாலயம், ஜெபாலயம் என்பது 10க்கு மேற்பட்டவர்கள் கூடி வருகிற இடம். தேவாலயம் என்பது லட்சக்கணக்கான நபர்கள் கூடி வரக்கூடிய இடம். இவன் எங்க போய் கை வச்சிருக்கிறான்னா மிக முக்கியமான இடத்துல கை வச்சிருக்கான். யோவான். அப்ப கடந்த காலங்களில் நிராகரிக்கப்பட்ட இயேசு, கடந்த காலங்களில் இவர்களாலே காட்டி கொடுக்கப்பட்டு இவர்களாலே சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பிவிட்டார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். அதற்கு அடையாளம் தான் இவன் எழுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி முன்னாள் இருக்கிற மனுஷன் காட்டுறாங்க. அதனாலதான் நான் முதல்ல ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? ஜனங்களுடைய கவனங்களை ஈர்த்து தேவன் பட்சமாய் திருப்புவதற்காக ஒரு முடவன் என்னுடைய ஊழியத்திலே நடப்பான் என்றால் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கானதல்ல, அது தேவனுக்கானது. ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. இன்றைக்கு நடப்பதாக சொல்லப்படுகிற எல்லா அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டவில்லை, மாறாக கேள்வியை தான் எழுப்புது. என்ன எழுப்புது? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இந்தியாவில் வந்துட்டு அமெரிக்காவில் இருந்து நிறைய ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சாங்க. அப்பொழுது பிரதர் டேவிட் டெரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர், பிரபலமான ஒரு ஊழியக்காரர் இல்லை, இப்போ இல்லை நினைக்கிறேன், அதை குறிச்சு தகவல் தான். அந்த டேவிட் டெரில் எல்லா இடத்துலையும் கன்வென்ஷன், உலகத்துல நிறைய நூற்றுக்கணக்கான நாடுகளில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்போ நாங்க ரட்சிக்கப்பட்ட எங்க சபை மூலமா ஒரு கன்வென்ஷன் நடத்தப்பட்டுச்சு. அதுல எனக்கு வாலண்டியரா என்ன பொறுப்புனா, அந்த மேடையில ஒரு பொறுப்பு கொடுத்து அங்க நிற்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த கன்வென்ஷன் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறதுனால யாரோ சொன்னதை கேட்டு சொல்லலாம், நான் இப்போ சொல்றேன். அவருடைய பழக்கம் என்னன்னா, அவருக்கு முன்னால நிறைய கட்சிப் வச்சிருப்பாங்க. கட்சிப்னா அந்த காரா துணியில பிடிச்சு இந்த மாதிரி கட்சி மாதிரி மடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு 4-5 பெண்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒலிவ எண்ணெயில் அந்த துணியை துவச்சு அந்த மடிச்சுடைய வச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், பிரசங்கம் பண்ணும்போது அந்த துணியெல்லாம் கையில் எடுத்து இப்படியெல்லாம் துடைச்சுப்பாரு. கையில் வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவார், பிறகு வச்சுருவார். இப்படி இங்கே வச்சிருக்கிறத எடுத்து நினைப்பார். முடிந்த பிறகு அந்த கட்சிப்பை எடுத்து ஜனங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவாங்க. ஆரம்ப நாட்களில் என் வாழ்க்கைக்குள்ள நிறைய கட்சிப்பு இருக்கும். ஏன்னா கட்சிப்பை விநியோகம் பண்ணதே நாங்கள் தானே, அதனால என்கிட்ட நிறைய கட்சிப்பு இருக்கும். ஒன்று அழுக்காச்சுன்னா நோய் எடுத்து வச்சுக்கணும். அதாவது செவ்வாய் எண்ணெய் துவைக்கப்பட்ட
அதனால இன்னைக்கு நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது இதெல்லாம் தெரியாம எங்கேயோ பார்த்துட்டு வந்து கதாச்சியெல்லாம் சொல்லக்கூடாது. என் வாழ்க்கை அனுபவிச்சதை சொல்றேன். அப்படி டேவிட் செகில் என்கிற அருமையான ஊழியக்காரரை கொண்டு நிறைய ஊழியங்கள் நடந்துச்சு. இப்ப திரும்பவும் அவருடைய ஒரு செய்தியை நான் யூடியூப்ல கேட்டேன். இந்த செய்தியை இதுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவரு. சரி, நான் யூடியூப்ல இருக்கிறான்னு கேள்வி பிடிச்சு எடுத்து ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன். அங்க நடந்து கொண்டிருந்த 1 மணி நேர கூட்டத்துல ஒரு முறை கூட கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கவில்லை. ஒரு முறை கூட. நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்யறாரு. நீங்க வேணா யூடியூப்ல வேணா வீட்டுல அனுப்பி விடுங்க. அந்த பரிசுத்தமான அங்க மேடையில இருந்து பிரசங்கிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் என் மேல் இறங்குகிறது. ஆகவே இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போறதில்லைன்னு சொல்லி ஒரு நாள் 8:15 மீட்டிங் நடத்திட்டாரு. அப்படியெல்லாம் வித்தைகளெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சரியா? இன்னைக்கு ஆடுகிற ஆட்டத்தை பார்த்தவர்கள் அல்ல. இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு போறோம். நாங்க ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்படி ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்த என்னதான் வசனத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொண்டு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த இதுக்காக நான் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை என்ன அப்படியே விட்டுருந்தாருன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? ஏதோ ஒரு ஏஜ் சர்ச்சில் பாஸ்டரா இருந்திருப்பேன். நிறைய பேரை குதிக்க வச்சிருக்கேன். அது ஒரு வித்தியாசமா போயிருந்திருக்கும். என்னுடைய ஆத்மாவே நித்திய ஜீவனுக்கு உரியதாக மாறியிருக்குமா என்பதை பெரிய கேள்வி. கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் அன்றைக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்க நடந்த அற்புதங்கள் எல்லாமே யூதர்களுக்கு மத்தியில இயேசுதான் மேசியா என்பதை அழுத்தமும் திருத்தமுமாக சொல்வதற்கு, ஏன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்காக தான் திரும்ப திரும்ப செய்யப்பட்டுச்சு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தது அவன் பிச்சை கேட்கறதுக்கெல்லாம் கையை நீட்டுறதுக்கு அவசியம் இல்லாதபடி என்னை பாருங்கிறான். உடனே அவன் பார்க்கறான், எழும்புங்கிறான், நடக்கிறான். அந்த மனிதன் ஒரு எளியவன். அவன் அந்த சமுதாயத்தால் கைவிடப்பட்டவன். எத்தனை வருஷமா? 40 வருஷம். அந்த தேவாலயத்துக்குள்ள போகிற எத்தனை பேர் அவன் பார்த்திருப்பான்? எத்தனை யூத ரபிமார்கள் அவன் பார்த்திருப்பான்? ஆனா அவர்களிடத்திலிருந்தெல்லாம் வெளிப்படாத ஒரு அதிகாரமான வார்த்தையை முதல் முறையாக இவர்களிடத்தில் இருந்தாங்க. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். இதே எருசலேம்ல தான் இருந்திருக்கான். இயேசு கிறிஸ்து அங்கதான் ஊழியம் செஞ்சார். அப்போ தப்பிச்சுட்டான் பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? தப்பிச்சுட்டான். ஆனா இப்ப என்னன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவும் அவன் விசுவாசிக்கவும் மற்றவர்களை விசுவாசிக்க தூண்டவும் கிறிஸ்துவனுடைய கிருபா பாத்திரமாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார். அவன் விசுவாசிக்கவும் அநேகரை விசுவாசிக்க தூண்டவும் தேவனுடைய கிருபா பாத்திரமாக அந்த தேவனுடைய ஆலயத்தில் நிறுத்தப்பட்டார். கொஞ்ச காலத்துக்கு முன்னால ரோமன் கத்தோலிக்க சபையில தாமஸ் அகினாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிய கர்த்தருக்கு பயந்த ஒரு பாதிரியாக இருந்தார். அவர் பேர் என்ன? தாமஸ் அகினாஸ். அப்போ அந்த தாமஸ் அகினாஸ் ஒரு நாள் அவருடைய கத்தினால், அவருக்கு மூத்த ஒரு பிஷப்புக்கு மேல இருக்கிற கார்டினலை பார்க்கறதுக்காக போகும்போது அங்க தேவாலயத்துல இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு எண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கார்டினல் இந்த தாமஸ் அகினாஸை பார்த்தாலும் சொன்னாராம், தாமஸ், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்குது? ஏன்னா பாவம் மன்னிப்பு விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறான். உடனே அந்த தாமஸ் அகினாஸ் சொல்லறான், உண்மைதான், இனி இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடையிலும் நாம் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? இது வந்துருச்சு இல்ல, அதனால இனி செய்ய முடியாது. சிரிக்கிறோம். ஆனா அந்த பரிசுத்தவான்கள்
இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நடப்பிப்பதற்கு முன்பதாக எவ்வளவு தியாகத்தோடு இருந்திருந்தால் அது சாத்தியப்பட்டிருக்கும் இல்லையா? எல்லாரும் எங்கதான் கொண்டு வைக்கிறான், அப்போஸ்தலரை தான் வைக்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண ஒருத்தர் நாடு செஞ்சுட்டான். அவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ட்ரெஷரர் இல்லையா? யாரு? யூதாஸ். இப்ப ட்ரெஷரரே இல்லை. ஆனா நிச்சயமா யாரும் ட்ரெஷரர் அல்ல. பேதுரும் யோவானும் ட்ரெஷரர் இல்லை. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, நல்ல கவனிங்க. ஆனா அநேக நேரத்துல இன்றைக்கு அற்புதங்களை குறித்தும் அடையாளங்களை குறித்தும் பேசுகிற நபர்கள் அந்த அற்புதங்களுக்கு பின்பதாகவும் அடையாளங்களுக்கு பின்பதாகவும் மறைத்து வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா பொருளாசை. என்ன ஆசை? எதுக்காக அற்புதங்கள், எதற்காக அடையாளங்கள்? அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காகவா? இல்ல. இவ்வளவு அற்புதங்களை செய்கிற ஊழியக்காரன் நான் வந்திருக்கேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொன்ன உடனே அங்க 40 வருஷமா கிறிஸ்தவா இருக்கிறவங்க ஓடி போய் காணிக்கை படிச்சு ஐயா சாமியை கூப்பிட்டு வரோம். இதுக்குதான் நம்ம ஊர்ல அற்புதம். 40 வருடம் முடவர்கள் சுகமாகவில்லை, 40 வருடமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் முடவர்களாக்கப்படுகிறார்கள். அதனாலதான் நான் சொன்னேன், தெய்வீக சுகத்துக்கு நான் எதிரி அல்ல, ஆனா அங்க கலந்திருக்கிற மாயத்துக்கு நான் எதிரி. ஒரு அற்புதம் நடந்தவொடனே என்ன பண்றாங்க? எந்த ஊரியா இருக்கட்டுமே நடக்குது, நடந்த உடனே என்ன பண்றாங்க? பார், தேவன் அருமையான ஊழியக்காரன் மூலமா நடந்தாலும் நடக்கலனாலும் இப்ப என்ன பண்றாங்க? செட்டப் பண்ணியாவது ஆளை கூட்டம் தருவாங்க. ஆப்பிரிக்காவில் அப்படிதான் ஒருத்தன் மாட்டிட்டான், செத்து போனவன் உயிரோடு எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் உயிரோடு எழுப்புனவனை பிடிச்சி பேட்டி கேட்டா அவன் சொல்லிட்டான், எனக்கு பணம் கொடுத்தாங்க, நடிக்க சொன்னாங்க, நான் நடிச்சேன், அவ்வளவுதான். முதலே சிக்கிறதுனால தப்பிச்சிட்டான், இல்லைன்னா இந்தியாவுக்கு கொண்டிருப்பாங்க. நம்ம இருக்கு. எதுக்காக இது? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவா? இவைகள் எல்லாம் செய்யப்படுவது எந்த கூட்டத்துக்குள்ளதான் பாத்தீங்கன்னா தேவனை அறிந்தவர்களுக்கு மத்தியில தான். அதனாலதான் சொன்னேன், இங்கே முடவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவ சபை ஜனங்களுக்கு நேராக, ஊழியருக்கு நேராக திருப்பப்படுகிறார்கள், தேவனுக்கு நேராக இல்லை. அந்த பேதுரு யோவான் என்ன பண்ணாங்க? அவன் சொல்றான் 12ஆம் வசனத்துல, நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஐயா, முடவனை பார்த்து என்னை நோக்கி பார் என்று சொன்னவன் அங்கே தேவாலயத்துக்குள்ள போனவன் சொன்னான், நீ இதுக்கு என்ன பார்க்கிற? மரித்து உயிர்த்து இருந்திருக்கிற கிறிஸ்துவை பார் என்றான். எங்க பார்க்க சொன்னா? புரியுதா உங்களுக்கு? அப்ப முடவனை எழுப்புறது எதுக்கு? தேவன் பட்சமாக ஜனங்களை திருப்புவது. இன்றைக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். அது எதற்காக? சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு சபை இருக்கு இல்லையா, வில்லியம் பூத். அப்போ அதுல அந்த பேண்ட் வாசிப்பாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த வெண்கல பேர்ல தெரியல அதை வச்சு அவங்க வாசிட்டு போறாங்க. ஒரே ஒரு ட்ரம் அடிக்கிறவர் தான் இருப்பார், ஒரு பெரிய ட்ரம். சாக்ஸோஃபோன் அந்த மாதிரி எல்லாம் வாசிச்சு என்ன செய்வாங்க? அதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பகுதிக்குள்ள இப்படி இசைக்கருவிகளை மீட்டுக் கொண்டே போவாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் கூடி வருவாங்க. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. ரட்சணிய செயல், சால்வேஷன். நம்ம ஒரு அதிகமா கன்னியாகுமரியில இருந்து பவானியில இருக்குது நம்ம பார்த்தோம். சரி, அப்போ அதுல ஒரு சகோதரன் ட்ரம் அடிக்கிறவரு ரொம்ப சத்தமா அடிப்பான். அதாவது நான் சொன்னேன், ஒரே ஒரு ட்ரம் தான், மற்றதெல்லாம் நிறைய ஒரு 10-50 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சத்தத்தெல்லாம் மிஞ்சி இந்த ட்ரம் மட்டும் டம் டம் அடிக்கும். அப்போ ஊழியக்காரர் கேட்டாரா, எதுக்கியா இந்த அடி அடிக்கிறேன்? மெதுவாக அடிச்சாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொன்னானா, நான் பாவியா இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார், அந்த சந்தோஷத்துல நான் அடிக்கிறேனே தவிர என் பலத்தில் அடிக்கிறேன். எப்படி அடிக்கல? அவர் எனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்துல நான் அடிக்கிறேன். நான் எதில் அடிக்கல? என் பலத்தில் அடிக்கிறேன்.
நல்ல கவனிங்க, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் எப்படிலாம் செயல்பட்டிருக்கிறாங்கன்னா, கர்த்தரை பாடுறதுல, கர்த்தரை புகழுகிறதுல, கர்த்தருக்கு சாட்சி அனுப்புறதுல, மற்றவர்கள் தேவனை கிட்டி சேர்வதற்கு இவர்கள் ஒரு திருஷ்டாந்தங்களாக இப்படித்தான் செயல்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒருவேளை நம்முடைய ஊர்ல பட்டணத்துல ஒரு அற்புதம் நடக்குமானா எத்தனை நலமாக. அது சபைக்குள்ள இல்ல, எங்க நடக்கணும்? ஆனா இன்னைக்கு எழுப்புதல்ங்கிற பேர்ல எங்க வரணும்னு சொல்றாங்க? சபைக்கு இருக்குதா? அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க சப்பானியை வச்சுதான் நடத்திட்டு இருந்தீங்களா? என்ன சொல்ல வரோம்? இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாங்க. அலங்காரமான வாசல். ஒருவேளை கலை அழகை ரசிக்கிறவனாக இருந்தால் வாசலை ரசித்திருப்பான். ஆனால் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன் எதை பார்த்தான்? அலங்கோலமா இருந்தான். நீங்கள் நானும் கிறிஸ்தவர்கள் என்றால், கிறிஸ்துவை உடையவர்கள் என்றால் நாம் எதை பார்ப்போம்? போய் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சுல, ஏன் போய் சொல்லுங்க? யார் பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து ஒளிவு மலையிலிருந்து இறங்கி வரும்போது எருசலேமை பார்க்கும்போது, ஆஹா எத்தனை அழகு அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நம்ம பார்க்கிற பார்வையே நாம் யார் என்பதை விளங்கப்படும். ஜெபிக்கலாமா?